யாரிடமும் சொல்லக்கூடாத ஒரு 3 ரகசியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு இதை குறித்து பெரிய பெரிய விளக்கங்களை கொடுக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக ஒரு மனிதன் கவனமாய் இருக்க வேண்டிய என்ன அப்படின்னா, அவனுடைய பேச்சிலே, அப்படி என்றால் அவனுடைய வாயினுடைய வார்த்தையிலே அவன் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலேயே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், ஒருவருக்கு ஒருத்தர் சண்டைகள், வாலிபர்களுக்குள்ளே சண்டைகள், கொலை வரைக்கும் போகிறது, தற்கொலை வரைக்கும் போகிறது. இதனுடைய எல்லாவற்றினுடைய பின்னணியை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அதில் ஒரே ஒரு பின்னணி மட்டும்தான் இருக்கும். யாரோ பேசின ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சிலரை தற்கொலை வரைக்கும், ஒரு வார்த்தை சிலரை கொலைகாரர்களாக்குகிற வரைக்கும், சிலருடைய மனசை உடைச்சு பல குடும்பங்களை அதே போல பிரிக்கிறது கூட அந்த வார்த்தைகள் அப்படி செய்கிறது. அப்போ இந்த உலகத்துல வார்த்தைக்கு அதிகமான பவர் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எதிலே அவர்கள் கவனமாய் இருக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் பேசுகிற வார்த்தையை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி தேவ ஆலயத்திலே சொல்லுவேன், பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் அடிமை, பேசாத வார்த்தைக்கு நாம் எஜமான். அப்போ இந்த வார்த்தையை பேசுகிறதை குறித்து வேதம் பல இடங்களிலே நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிதான் பேச வேண்டும், ஒரு தேவனுடைய பிள்ளை இவ்வளவுதான் பேச வேண்டும், ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தை பேசக்கூடாது, இந்த காரியத்தை பேச வேண்டும் என்றெல்லாம் அநேக இடங்களிலே ஆவியானவர் நமக்கு அழகாய் நேர்த்தியாய் எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ளுவோமே ஆனால், நம்ம பேசாததுனால யாரையுமே நம்ம இழந்திருக்க மாட்டோம். நன்றாய் கவனிங்கள். உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவர்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், நீங்க அவர்களிடத்துல பேசல, அவர்களிடத்துல பேசாததுனால நீங்க நிறைய நேரத்துல பெரிய நஷ்டங்களை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்கள்ட்ட வெறும் ஹாய், ஹலோ, இல்லைன்னா ஒரு பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, இந்த வார்த்தையோட நீங்க நிப்பாட்டுறீங்க. அந்த உறவிலே உங்களுக்கு சண்டை வருவதற்கோ, அந்த உறவிலே பிரச்சனை வருவதற்கோ ரொம்ப குறைவுதான். ஆனா அதே நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாய் யாரோடு பேசினார்களோ அவர்களால் பல இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்போ பேசாததுனால நம்ம இழந்ததை விட நம்ம பேசிதான் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இழந்திருக்கிறோம். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பேச்சில் ஒரு மனிதனிடத்திலே எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது, எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது எல்லாவற்றையுமே நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், நீங்கள் பேசுகிற வார்த்தையை குறித்து நீங்கள் ஒரு நாள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஸோ ஒரு பிள்ளைகள், ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பதில், மற்றவரிடத்தில் பேசுகிறதுல கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால், அவர் பல பேருக்கு பதில் சொல்லுகிறார். நீங்கள் அவரை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், ராஜாக்களுக்கு முன்பாய் கொண்டு நிறுத்துகிறார்கள். ஆனால் சிலரிடத்திலே ஆண்டவர் வாயை திறந்து ஆண்டவர் பேசினார். ஆனா சிலரிடத்துல ஆண்டவர் பேசவே இல்லை, அமைதியா இருந்தார். ஆண்டவருக்கு பேச முடியும், பேசுவதற்கு வார்த்தை இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எதையுமே அவர் பேசாமல் அவர் அமைதியாய், அவர்கள் கேட்ட வார்த்தைக்கு கூட ஆண்டவர் பதில் சொல்லாமல் ஆண்டவர் அமைதியாய் இருந்தாராம். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு 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 கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாராவது ஒருத்தர் இப்போ ஐயோ நான் இதை பேசி இருக்க கூடாது, இப்படி நான் பேசிட்டேனே அப்படின்னு நீங்க யாராவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா?
உண்மையிலே இந்த சத்தத்தை எத்தனை பேர் நீங்கள் கேட்கிறீர்களோ, நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம அடிக்கடி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ இதை பேசாம இருந்திருக்கலாம்ல, இதை சொல்லாம இருந்திருக்கலாம்ல, இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டோமே, இந்த வார்த்தை தப்பா போயிருச்சே, இதை இப்படி மாத்தி பேசி இருக்கலாம்ல, இல்ல இந்த இடத்துல அமைதியா இருந்திருக்கலாம்ல. நிறைய பேர் பேசிட்டு ரொம்ப யோசிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கொடுக்கிற இந்த செய்தியினுடைய ஆதார வசனமாய் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் எனப்படுவான். நன்றாய் கவனிங்கள். பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இந்த இடத்துல வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனிதன் பேசாது இருப்பானே ஆனால், ஒரு மனிதன் அமைதியாய் இருப்பானே ஆனால், வேதம் சொல்லுது அநேகருடைய பார்வைக்கு அவன் எப்படி தெரிவானா, அவன் ஞானவானாய் தெரிவான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தான் பேசுகிற வார்த்தையிலே கவனமாய் இராவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் ஞானவானாய் இருக்க முடியாது. பேசுகிற வார்த்தைகள் சில நேரங்களிலே பெரிய பெரிய விளைவுகளை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக்கும். கவனமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. ஒரு ஸ்கூலில் 2 ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. அதில் ஒருத்தன் ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனை குத்திட்டான் அப்படின்னு அதை கேள்விப்பட்டோன்னா அப்படியே கஷ்டமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், அவர்கள் பேசின ஒரு வார்த்தை மாறி மாறி ஒரு பெரிய சண்டை அதை கொலை பறைக்கும் அவங்களை கொண்டு போயிடுச்சு. ஸோ பேசுகிற வார்த்தைகளினாலே சில நேரத்திலே பெரிய விளைவுகள் உண்டாகும். இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரிகிறதோ தெரியலையோ, அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க அமைதியா இருப்பீர்களே ஆனால், உங்களை சில நேரத்திலே நீங்கள் உங்களுடைய அமைதி அவர்களை ஞானவான்களாய் அவர்களுக்கு முன்பாக உங்களை நிறுத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் மற்றவங்களிடத்துல எல்லாத்தையுமே நீங்க பேசிடக்கூடாது என்கிறதை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு வேகமாய் சொல்லி, அதற்கு பிறகு எந்த வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவங்களிடத்துல எதை சொல்லக்கூடாது என்கிறதை குறித்து நான் உங்களோடு பேசுவதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஏன் மற்றவரிடத்திலே சில காரியத்தை பேசக்கூடாது, இல்லைனா மற்றவரிடத்தில் சில காரியத்தை சொல்லக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் மறைக்க வேண்டிய சில காரியங்கள் நீங்கள் பேசுகிறதுனால அன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் வெளியரங்கமாய் விடும். அதான் வேதத்துல நமக்கு சொல்லுகிறது, மறைக்கப்படாத ரகசியம் எதுவும் இல்லை. எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் மறைக்க முடியாது. சோ ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் மற்றவரிடத்துல எல்லாத்தையும் நீங்க சொல்லக்கூடாது என்று சொன்னால், அந்த காரியம் மறைவா இருக்க வேண்டிய காரியம், அது யாருக்கும் தெரியக்கூடாத காரியம், அது தெரிய வேண்டியது இல்லை. ஆனா நீங்க எல்லாவற்றையும் மற்றவரிடத்துல சொல்லும் போது அவர்கள் நல்லவர்கள் தான், அவர்கள் ரகசியங்களை அடக்கிறவர்கள் தான், அவர்கள் உங்களை குறித்து யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள் தான். ஆனா சில நேரங்களில் நீங்கள் மறைவா இருக்க வேண்டிய சில ரகசியங்கள் நீங்க சொல்றதுனால வெளியே வந்துடும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஏன் எல்லாத்தையும் மற்றவங்களிடத்துல சொல்லக்கூடாது என்றால், நீங்கள் சொல்லுகிற காரியம் மற்றவர்கள் தவறாய் புரிந்து கொள்றதற்கு உங்களை வழி நடத்தும்.
நீங்க சரியா தான் சொல்லுவீங்க, நீங்க அது நல்லதா தான் சொல்லுவீங்க, நீங்க அதை கெட்டதா சொல்ல மாட்டீங்க. ஆனா சில நேரத்தில் மற்றவர்களிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லும் போது அவர்கள் உங்களை தவறாய் நினைப்பதற்கு உங்களை வழி நடத்தும். நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் மற்றவரிடத்தில் எல்லா காரியத்தையும் சொல்லக்கூடாது என்றால், நீங்கள் சொல்லுகிற அந்த காரியம் என்றைக்காவது ஒரு நாள் அது நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏன் எல்லா காரியத்தையும் மற்றவரிடத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக சில நேரத்திலே நீங்கள் ரகசியமாய் வைக்க வேண்டியது வெளியரங்கமாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்பர் 2, இரண்டாவது, நீங்கள் பேசுகிற காரியம் சரியான காரியமாய் உங்களுக்கு அந்த நேரத்திலே தோன்றினாலும் அந்த காரியம் தவறாய் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்பர் 3, மூன்றாவது, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு எதிராய் நிற்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுக்கு எதிராய் திரும்பும். அன்னைக்கு நீ இப்படி பேசின இல்ல, அன்னைக்கு நீ தானே இப்படி சொன்ன, அன்னைக்கு நீ தானே இப்படி என்கிட்ட பேசின, அப்படி என்று உங்களுக்கு எதிராய் திரும்புவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, எல்லா காரியத்தையும் மற்றவங்களிடத்துல என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஷேர் பண்ணிடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலருடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, எல்லாத்தையுமே மற்றவங்களிடத்துல ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கையில நடந்த ஒன்றை அவங்க போன் போட்டு இல்லைன்னா நேரடியா அவங்கள பார்த்து அவங்களுக்கு சொல்லலைன்னா இவங்களால அவ்வளவுதான் இருக்கவே முடியாது, சொல்லியே ஆகணும். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா காரியத்தையும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியத்தையே உங்களால மறைவா வைக்க முடியலன்னா, அடக்கி உங்க கையில வைக்க முடியல அப்படின்னா, அப்போ உங்க கையில கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் எப்படி வைக்க முடியும்? சில காரியங்களை ரகசியமாய் உங்களிடத்துல தான் வைக்க முடியும். நான் ஒரு இந்த செய்தியை கொடுக்கிறதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, திருச்சபையில ரொம்ப பேதையான ஒரு கணவன் மனைவி, அதுவும் அந்த மனைவி ரொம்ப பேதையானவர்கள். அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற சுபாவமே குழந்தைய போன்ற சுபாவம். அப்ப திடீரென்று ஒரு நாள் அவங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான வாக்குவாதம், பெரிய பிரச்சனை. அப்ப அவருடைய கணவனார் திருச்சபையில இருந்து சொல்றாரு, பாஸ்டர், நாங்க ஒன்னா வாழ்றதற்கு எந்த விருப்பம் இல்லை, நாங்க இது பிரிஞ்சிடுற மாதிரி நாங்க இருக்குது, எனக்கு வேணாம் பாஸ்டர், இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. அந்த மனுஷனும் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் தவறானவரே கிடையாது. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, என்ன ஆச்சு, இவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு? அப்பதான் அவர் சொல்லும் போது சொன்னாரு, பாஸ்டர், எங்க வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையுமே போய் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. அவங்க என்னை பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கிறது, என்ன அவங்க வேற வித்தியாசமா பார்க்கறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவங்க உடனே சொன்னாங்க, பாஸ்டர், பிரதர் வீட்டை விட்டு வேலையை விட்டு போயிட்ட உடனே பக்கத்து வீட்டில் 3 வீடு எங்க காம்பவுண்ட்ல இருக்குது, அந்த 3 வீட்டில் இருக்கிறவர்களும் என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. காலையிலிருந்து என்ன நடந்துச்சு, நைட்டு என்ன பண்ணாங்க, என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க. நானும் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவேன். ஆனா கடைசியில அதுவே எங்களை பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதற்கும் வேற வித்தியாசமாய் சிரிக்கிறதற்கும் ஏதுவா அமைஞ்சிருச்சு. இவருக்கு அந்த காம்பவுண்ட்ல குடியிருக்கிறதுக்கே இப்ப வெட்கமா இருக்குது. நான் இவரை பற்றி எல்லாத்தையுமே கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன், அது பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனமாய் கவனிங்கள். பொதுவாக இந்தியர்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது, இல்லைன்னா நம்ம ஜனங்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. என்ன சுபாவம் அப்படின்னா, மற்றவங்களுடைய விஷயத்தை ஒற்று கேட்கறதுல நம்ம ஆட்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது என்ன நடக்குதோ தெரியல. பாருங்களேன், வேடிக்கை பார்க்கறதுலயும் நம்ம ஆட்கள் தான் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ரோட்ல என்ன நடந்தாலும் போய் எட்டி பார்த்து என்ன நடக்கும். அதே மாதிரி பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு லைட்டா ஒரு சலசலப்பு சத்தம் வந்துச்சுன்னு வைங்களேன், இங்க நிறைய பேருடைய வீட்டில் இருக்கிற டிவியினுடைய சவுண்டெல்லாம் குறைஞ்சிரும். சவுண்டெல்லாம் குறைஞ்சு அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு அப்படியே காது கொடுத்து கேட்பாங்க.
அப்போ பொதுவாக நம்மளை பொறுத்த அளவில், நம்முடைய ஜனங்களை பொறுத்த அளவில் இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்கிறத குறித்து கேட்கிறதற்கு ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. நீங்க இந்த மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாவிலே அதிக வியூவர்ஸ் எதில் அதிகமான வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆள் அவருடைய வீட்டில் நடக்கிறது இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஏதோ ஒன்றை எடுத்து அவங்க பேசினாங்கன்னு வைங்களேன், ஐயோ அவங்கள பார்க்கறதற்கு உடனே நிறைய லட்சக்கணக்கான பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாருடைய சிந்தைக்குள்ளையும் இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இதிலே நீங்கள் மிக கவனமா இருக்கணும். அப்போ நீங்க உங்களுடைய வீட்டில் நடக்கிற காரியங்களை கேட்கிறதற்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தான். அதை கொண்டு அவங்க ஒன்றும் பண்ண போறதில்லை. ஆனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமா இருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடமும் சொல்லக்கூடாத முதல் ரகசியம் என்ன? நீங்க நிறைய பேர் இந்த டைட்டில் பார்த்த உடனே நிறைய பேர் வித்தியாசமா பார்த்துருப்பீங்க. ஐயோ என்னது இது, யார்கிட்டையும் சொல்லவே கூடாத 3 ரகசியமா, அது என்ன யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடத்திலையும் சொல்லக்கூடாத ஒரு காரியத்தை குறித்து வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலிலே 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போமேயானால், சிமேயி அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தால் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. முதலிலே ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சம்பவத்தை சரியாக நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தாவீது ராஜாவானதற்கு பிற்பாடு தாவீதனுடைய மகனாகிய அப்சலோம் இப்பொழுது தாவீதிற்கு விரோதமாய் எழும்புகிறான். அவன் தாவீதிற்கு விரோதமாய் எழும்பி இப்ப தாவீதை தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தி விட்டான். தாவீது தன்னுடைய வீட்டில் இருந்து அவன் வெறுங்காலோட நடந்து வரும்போது அவன் வழியிலே ரொம்ப தன்னுடைய மகனால் துரத்தப்பட்டு, தாவீது ராஜா இதற்கு முன்பாக எத்தனையோ ராஜாக்களை வென்றிருக்கிறார், அவர் யாரையுமே விட்டதில்லை, அவன் ஒரு சரியான ஒரு யுத்த வீரன். இப்பொழுது தன்னுடைய மகனாகிய அப்சலோமை அவனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஆனால் அப்சலோமோடு யுத்தம் செய்ய போனால் யார் பாதிக்கப்படுவார்கள் என்றால், முதல்ல தன்னுடைய மகன் பாதிக்கப்படுவான், இன்னொன்னு தன்னுடைய ஜனங்கள். அப்சலோம் தன்னோடு கூட கூட்டு சேர்த்தது அந்நிய நாட்டு ஜனங்களை அல்ல, தாவீதுனுடைய ராஜ்ய பாரத்திலே இருக்கிற சில ஜனங்களை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு இப்பொழுது தாவீதை துரத்திட்டார். இப்ப தாவீது வழியில நடந்து வந்துட்டு இருக்கும் போது சிமேயி என்கிற ஒரு மனுஷன் தூசிக்கிறான். அவன் தூசிக்கும் போது எப்படி தூசிக்கிறான் அப்படின்னா, அவனுடைய இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலே முன்பு நடந்த ஒரு காரியத்தை சொல்லி தூசிக்கிறான். இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, நீ யாருக்கு துரோகம் பண்ணினா, நீ சவுல் ராஜாவுக்கு நீ துரோகம் பண்ணினாய். சவுல் ராஜாவுக்கு பண்ணின துரோகம் உன் தலை மேல இப்ப வந்துருச்சு, நீ அதனாலதான் துரத்தப்படுற, நீ சவுல் ராஜாவுக்கு அப்படி செஞ்ச, ஆனா இன்னைக்கு உங்க மகன் எழும்பி உனக்கு செய்யறான் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே என்ன புரிகிறது என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒன்றை நீங்கள் கவனமாய் கவனிங்கள். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்பொழுதுமே எதை மறக்க மாட்டாங்கன்னா, உங்க வாழ்க்கையிலே நடந்த பாஸ்ட், முன்பாக நடந்த தவறுகளை ஒரு நாளும் மறக்கவே மறக்க மாட்டாங்க. நீங்க நல்லவர்களாகலாம், பெரியவர்களாகலாம்,
பொதுவாக இன்றைக்கு வந்து சிலர் ஊழியத்தில் இருக்கிற சில மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய சின்ன வயசுல தெரியாத வயசுல ஆண்டவரை குறித்த ஒரு பெரிய பயம் இல்லாத வயசுல வந்து நிறைய, அது பொதுவாக அந்த பாஸ்டருடைய பிள்ளைகள் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அப்படி அவங்க வந்து ஏதாவது ஒரு தவறெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த தவறுகளை எல்லாம் வந்து பார்த்தவர்கள் மனசுலே வைத்திருப்பாங்க. அவங்க அப்புறம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நல்ல பிள்ளைகளாய் மாறி ஊழியம் செய்யும் போது எத்தனைதான் சத்தியத்தை, அவங்க பயங்கரமான சத்தியத்தை பேசிட்டு இருந்தாலும் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க, டே உன்னை பற்றி தெரியாதா, நீ யாருன்னு தெரியாதா, நீ எல்லாம் பேச வந்துட்ட இல்ல, உன் வயசுல நீ என்ன அக்கிரமம் பண்ண தெரியாதா? அப்போ இந்த உலகத்திலே இருக்கிற மனிதன் எதை மறக்க மாட்டான்னா, பாஸ்ட் உங்க வாழ்க்கையிலே முன்பாக நடந்த அந்த கெடுதலான காரியங்கள், மைனஸான காரியங்கள், நீங்கள் செய்த தப்பிதங்களை அவன் மறக்கவே மாட்டான். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவதாக நீங்கள் மற்றவரிடத்திலே சொல்லக்கூடாத ஒரு காரியம் என்ன, சொல்லக்கூடாத முதல் ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்படுறதற்கு முன்பாக இல்லையென்றால் நீங்கள் பழைய வாழ்க்கை வாழும்போது இருந்த அந்த நெகட்டிவ், அதான் அந்த பாஸ்ட், அந்த வாழ்க்கைய ஆண்டவருடைய பிள்ளைங்க யார்கிட்டையுமே சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கஷ்டப்படுறத சொல்லலாம், தப்பு இல்லை. நீங்க இப்படி கஷ்டப்பட்டேன், நான் இப்படி ஆண்டவரோட நடந்தேன், நான் இப்படி பைபிள் வாசிச்சேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஃபாஸ்ட் முதலாவதாக நடந்த நல்ல விஷயங்களை சொல்றது தப்புல. ஆனா நீங்க கெட்ட விஷயத்தை சொல்லுவீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் சொன்ன வார்த்தைகளினாலே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இன்னைக்கு இருக்கிற சில மனிதர்கள் வந்து நோண்டுவாங்க பாருங்களேன், உங்க ஃபாஸ்ட்டை குறித்து நோண்டுவாங்க. நீ எப்படி இருந்த, நீ எப்படி இருந்த, நீ எப்படி இருந்த. பொதுவாக ஒரு கணவன் மனைவிக்கு நான் கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்க இப்ப கல்யாணம் ஆக போறீங்க. இப்ப நிறைய பேர் இந்த திருமணம் ஆக போன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒருவேளை திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஏன்னா வாலிப காலங்களிலே சிலருக்கு சில தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் முக்கியமாய் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லிடணும், அதை மறைச்சிடக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவரே மூடி போட்டதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லவே கூடாது. உங்களுடைய கணவனாருக்கு உங்களுடைய, நான் சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது, ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கணவனுக்கு உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் எதையுமே மறைக்க கூடாது என்கிற ஒரு சத்தியம் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் உங்க கணவனுக்கு உங்க மனைவிக்கு பாஸ்ட், இதுக்கு முன்னாடி நடந்த தீமைய, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணின மிஸ்டேக்க ஓப்பனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்லிவிட்டீர்களே ஆனால் நான் சொல்றேன், அதனால சில தீமைகளை நீங்கள் அனுபவிக்கிறதற்கு நேரிடும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கூட நிறைய பேர், எஸ் பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ்டர், என்னை நோண்டி நோண்டி கேட்டாங்க பாஸ்டர், என்ன கேட்டுட்டே இருந்தாங்க, நீ அப்படி பண்ணினியா, நீ அப்படி செஞ்சியா, நீ அங்க போனியா, நீ அதை பண்ணினியா, நீ பேசுனியா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னை மறந்து, என்னென்னமோ டயலாக் எல்லாம் பேசி உங்கள்கிட்ட இருக்கிறது மொத்தத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நான் சொல்றேன், நீங்க பேசுகிற வார்த்தையினாலேயே சில நேரங்களில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சிக்கிற சூழ்நிலை வந்துடும். ஒருவேளை திருமணத்திற்காக ஆயத்தமா இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கூட கேட்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை இல்லை உங்களுக்கு பார்த்துருக்கிற பொண்ணு, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இதற்கு நீங்கள் திருமணத்திற்கு முன்பாக சில இடங்களிலே நீங்கள் விழுந்தீர்களோ, சில காரியங்களை பண்ணீங்களோ, அதை அப்படியே விட்டுருங்க. அது அப்படி ஏன் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் வந்து ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் நீங்க எடுத்துக்கொள்ளணும் நம்புறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 38:17
நம்ம வாசிக்கும் போது, இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். நல்லா கவனிங்க, எல்லாரும் இந்த வசனத்தை கவனிக்கணும். தேவரீர் என்னை என் பாவங்களை எல்லாம் உமது முகத்திற்கு உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி இப்படி நிற்கிறேன். என்னுடைய முதுகு எங்கே இருக்குது? என் முதுகு பின்னாடி இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பொருள் என் கையில் இருக்குது. இந்த பெண்ணே என் கையில் இருக்குன்னு வைங்களேன். இந்த பெண்ணை எடுத்து நான் இப்படி போடுறேன்னு வைங்களேன் பின்னாடி. நான் சொல்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்னாடி போகிற ஒரு பொருளை நான் திரும்பி பார்க்க முடியாதுங்க. நான் நினச்சா கூட திரும்பி பார்க்க முடியாது. ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நீங்கள் நெருங்குவதற்கு முன்பாக செய்த பாவத்தை, செய்த தப்ப ஆண்டவர் அவருடைய முன்னாடி வைக்கலையாமா. ஆண்டவர் எங்க போட்டார் தெரியுமா? முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டாரு. இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரே முதுகுக்கு பின்னாடி போட்ட ஒன்றை, ஆண்டவரே பார்க்க வேண்டாம்னு நினைச்சு தூக்கி போட்ட ஒன்றை, ஆண்டவரே கடலின் ஆழத்துல போட்ட ஒன்றை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இருக்கா? சொல்லணும்ன்ற அவசியம் இருக்கா? இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனையினால நிறைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேர் உடைஞ்சு போயிருக்காங்க. நிறைய குடும்பங்கள் உடைஞ்சிருக்காங்க. நிறைய கணவன் மனைவிக்குள்ள நிறைய சந்தேகங்கள் எழும்பி இருக்கிறது. என் கணவன் ரொம்ப சந்தேகப்படுறாரு, என் மனைவி ரொம்ப சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா ஃபாஸ்டையும் இவங்க சொன்னதுனால அந்த மனுஷன் தொடர்ந்து அந்த மனுஷி சந்தேகத்தோடே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே மறந்தும் மற்றவரிடத்திலே நீங்க சொல்லக்கூடாதது என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நடந்த பாஸ்ட், இதுக்கு முன்னாடி நடந்த கெட்ட காரியங்கள், உங்களுடைய மிஸ்டேக்ஸ், உங்களுடைய தவறுகள், உங்களுடைய விழுகைகள், உங்களுடைய கீழ்ப்படியாமைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆண்டவர் மறந்துட்டாரு. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை கூட உங்களோடு பேச போகிறேன். அப்படி என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து முடிந்த பாஸ்ட் அப்படின்னா, உங்களுடைய விழுகையை நீங்க மற்றவர்களிடத்துல ஏன் சொல்லக்கூடாது என்கிறதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் மிகவும் கவனமாய் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில எது இந்த காரியத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இதற்கு முன்பாக நடந்ததை ஆண்டவரே புதைச்சிட்டாரு, ஆண்டவரே மூடிட்டாரு, ஆண்டவரே உங்களை மன்னிச்சிட்டாரு, ஆண்டவரே முதுகுக்கு பின்னாடி போட்டாரு. அதை திரும்ப நீங்க ஒரு காலம் யாரிடத்திலையும் நோண்டி நோண்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குப்பையை நீங்க கிளற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சாக்கடையை நீங்க கிளற வேண்டிய அவசியம் இல்லை. அது முடிஞ்சு விட்டுருங்க, அது அப்படியே போயிடுச்சு. ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த கடந்த கால தவறுகளை, இல்ல கடந்த கால வாழ்க்கையை ஏன் மற்றவர்களிடத்துல நீங்க சொல்லக்கூடாது என்று சொன்னால், நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், நீங்கள் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வந்தபோது கீத வார்த்தைகளையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடே உம்முடைய தகப்பனாரிடத்திற்கு வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடுப்பித்தார் என்றார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல் தன் தகப்பனை
மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனைகளை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனேயே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் இந்த செய்தியை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில உங்க ஃபாஸ்ட்டை, இதற்கு முன்பாய் நடந்து முடிந்த தோல்விகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன விளைவு ஏற்படும்னா, இந்த இடத்துல இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுது. இளைய குமாரனை குறித்து யாருக்கு தெரியுதோ இல்லையோ, தன்னுடைய தகப்பனாருக்கும் அண்ணனுக்கும் நல்லாவே தெரியும். இவன் பணத்தை ஏமாத்திட்டு போனது, இவன் யாரிடத்துல எல்லாம் அந்த பணத்தை கொடுத்தான், இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது, இவன் அழிஞ்சு ஒன்றும் இல்லாம போனது, எல்லாவற்றையும் தகப்பனுக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும். இப்போ அவன் வரான். வந்து தன் இளைய குமாரன் தன் தகப்பனாரிடத்துல வந்து, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளைன்றதுக்கு நான் தகுதி இல்லை, வேலைக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொன்ன அடுத்த நிமிஷத்திலேயே அவனுடைய அப்பா என்ன பண்ணிட்டார்னா, அவன் பாஸ்ட் இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே மன்னிச்சது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டார். எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, மூத்த சகோதரன் வெளியே இருந்து வர்றான். இந்த சகோதரனிடத்துல என்ன நடக்குதுங்கன்னு கேட்கிறான். உங்க தம்பி வந்துட்டாப்பா, ஜீவனோட வந்துட்டாப்பா. ஆனா அவன் அந்த இடத்துல சொல்லும் போது சொல்றான், வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டவன். அப்பா மறந்துட்டாரு, அப்பா மன்னிச்சிட்டாரு. ஆனா யாரு மன்னிக்கல, யாரு மறக்கலன்னா சகோதரன், கூட பிறந்த சகோதரன். அவன் மன்னிக்கவும் இல்லை, அவன் வாங்கிட்டு போன பணத்தை அவன் செலவு பண்ணதை மறக்கவும் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் கவனமா இருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. உங்க வாழ்க்கையிலே இதற்கு முன்பாய் நடந்த காரியத்தை நீங்கள் சொல்லுகிறதுனால நீங்க சில நேரத்துல எதை சம்பாதிப்பீங்க தெரியுமா? அந்த நேரத்துல மனுஷன் சந்தோஷமா கேட்பான். அந்த நேரத்துல மனுஷன், ஐயோ அப்படியா, இன்னைக்கு நீ மாறிட்டல, இன்னைக்கு நீ திருந்திட்டல, இன்னைக்கு நீ பெரிய ஆளாரி மாறிட்டல, எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. ஆனா நீங்க எவ்வளவு பெரியவனானாலும், நீங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும், மனுஷங்களுக்கு சில நேரத்துல மன்னிக்கிற குணம் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா மறக்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் மறக்கிறவரும். ஆனா மனுஷங்களை பொறுத்த அளவில் சில நேரத்தில் மன்னிச்சிருவாங்க. அதுவும் எப்போ மன்னிச்சிருவாங்கன்னா, அதே தவறை இவங்க செய்யும் போது அவங்களை அறியாமலே தானா மன்னிப்பு வந்துடும். ஆனா மறக்க மட்டும் மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, என்னைக்காவது ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க தள்ளப்படும் போது கரெக்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லி காமிச்சிருவாங்க. நீ அப்படி பண்ணவன் தானே, நீ அப்படி இருந்தவன் தானே, நீ இப்படியெல்லாம் பண்ணவங்க தானே. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த முன்பு நடந்த தோல்விகளை ஏன் எல்லாரிடத்துலையும் சொல்லக்கூடாதுன்னா அவங்க மறக்க மாட்டாங்க. அதான் ரொம்ப அழகா ஒரு பாட்டு, ரொம்ப அழகா நம்ம அந்த ஊழியக்காரர் ஒருத்தர் ரொம்ப அழகா பாடியிருந்தாரு. மன்னியும் என்றேனே மறந்தேன் என்றீரே. ரொம்ப அழகான பாடல் இது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்திலே, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதனுக்கும் ஆண்டவருக்கும், நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ தவறுகளை நாம் செய்திருக்கிறோம், எத்தனையோ மீறுதல்களை செய்திருக்கிறோம். நாம் செய்த தவறெல்லாம் மனிதனுக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு எல்லா தவறுமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அத்தனை தவறுகளும் ஆண்டவருக்கு தெரிந்தும் ஒரு நாள் கூட நம்மை அவர் மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது மன்னிச்சார். மன்னிச்சது மட்டும் இல்ல, அவர் மறந்ததுனால தான் திரும்பவும் ஊழியத்தை கொடுத்தார். அவர் மறந்ததுனால தான் திரும்பவும் குடும்பத்தை கொடுத்தார். அவர் மறந்ததுனால தான் திரும்பவும் அந்த வேலையை கொடுத்தார்.
கொடுத்தார். ஒரு நாள் கூட நம்மை குத்தி காண்பிக்காதவர் அவர் அல்லவா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த வரியை நம்ம பாடலாமா? என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே. என்னோடு சேர்ந்து நீங்களும் உம்மை நேசிக்கிறே. என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்து. உங்க வீடுகள்ல இருந்து என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. கிருபை அளித்தீரே. சொல்லுங்க. என் பாவங்கள் உங்க முகத்தை மறைச்சீங்களே ஆண்டவரே. உங்க அன்பு எவ்வளவு பெருசு. கிருபை மன்னியும் என்றேனே, மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. இப்ப சேர்ந்து சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே, உம்மை நேசிக்கிறே. என் தகப்பன் நீரே, என் தாயும் நீரே. சேர்ந்து சொல்ல. உம்மை நேசிக்கிறே, நேசிக்கிறே. என் தகப்பன் நீரே, என் தாயும் நீரே, என் அன்பு நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மறந்தும் யாரிடத்திலையும் சொல்லக்கூடாத முதல் ரகசியம் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நடந்த பாஸ்ட், முன்னாடி நடந்த தோல்விகள், மீறுதல்கள், பாவங்கள், சில அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த வாழ்க்கை, அதை யாரிடத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஸ்பெஷலா முக்கியமா திருமணமாக போகிறவர்களுக்கு சொல்றேன். நீங்க நல்லதெல்லாம் சொல்லுங்க, நீங்க ஜெயிச்சதெல்லாம் சொல்லுங்க. ஆனா அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில சில மீறுதல்கள் வந்திருக்கும். அதை போட்டு திரும்ப 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 கர்த்தரே மன்னிச்சத, ஆண்டவரே முதுகுக்கு பின்னாடி போட்டத கண்டிப்பா, ஐயோ எனக்கு திருமணம் செய்ய போறவரு, என் பிரதர், என் சிஸ்டர், உண்மைதான், 100% உண்மை. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க மனுஷங்க தானே, அவங்க மனுஷங்க தானே, அவங்க மாறுறதற்கு நிறைய வாய்ப்பு. ஸோ நம்பர் 1, நீங்க அப்படி உங்க வாழ்க்கையில நடக்கிற பாஸ்ட நீங்க அவர்களோட நீங்க பேசுகிறதுனால, சொல்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க நிறைய நேரத்துல மன்னிச்சிருவாங்க. ஆனா அவங்க நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மறக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். நீ அன்னைக்கு இப்படி செஞ்சவன் தானே சொல்லி காமிச்சிருவாங்க. அதனால அதனுடைய விளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நீங்க யாரிடத்துலையும் உங்க வாழ்க்கையில நடந்த தோல்விகள், ஃபாஸ்ட் தோல்விகளை அதை மூடி மறைச்சாச்சு, அதை விட்டுருங்க, திரும்பி எடுக்க வேண்டாம். நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த முன்பாக நீங்கள் செய்த
அந்த காரியத்தை மற்றவர்களிடத்துல நீங்க ஷேர் பண்றதுனால, சொல்றதுனால உங்க வாழ்க்கையிலே வருகிற இரண்டாவது விளைவை குறித்து நீங்கள் வேதத்துல வாசித்து பார்ப்பீர்களேயானால், எண்ணாக புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமேயானால், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேக தூணிலிருந்து இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டாள். அவர்கள் 2 போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோசேயை குறித்து 20 லட்சம் ஜனங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, அங்கே இருக்கிற 2 பேருக்கும் மோசேயை குறித்து எல்லாமே தெரியும். என்ன தெரியும்னா, மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் மோசேயை குறித்து தெரியும். அவனுடைய வாழ்க்கையில இப்ப நடக்கிற பாதையும் தெரியும், முன்னாடி இருக்கிறது தெரியும், அவன் சின்ன வயசுல இருந்தது தெரியும், அவன் வளர்ந்தது தெரியும், அவன் இன்னும் மீதியான் தேசத்திற்கு கடந்து போனது தெரியும். இப்போ ஆண்டவர் ஆவுனா மோசேட்ட பேசிட்டே இருக்காரு. இவங்க 2 பேருக்கும், நான் அவன் பெரிய ஆளா, அவன் பெரிய இவனா, அவன்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா, அவன் யாருன்னு தெரியாது. அவங்க சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மோசைட்ட மட்டும்தான் பேசுவாரா, எங்கிட்ட பேச மாட்டாரான்னு சொல்லி அவங்க எதுல மோசையை குறைக்க பார்க்கறாங்கன்னா, அவனும் பெரிய ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் அவன் தவறு செய்தான். அவன் எத்தியோப்பியா ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தபடினான். இங்க 1வது வசனம், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடினால் மிரியாமும் ஆரோன். அப்படின்னா எதை குற்றப்படுத்துறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவார்னா எங்கிட்டையும் பேசுவாருப்பா, நீ பெரிய யோக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் யோக்கியம் கிடையாது, நாங்களும் யோக்கியம் தான். உன்னையும் எங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாங்களும் நல்லவங்க தான். ஏன் நீ எந்த தப்பும் பண்ணலையா? நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீ போய் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை கல்யாணம் பண்ணவன் தானே, கர்த்தருடைய சட்டத்துக்கு விரோதமான ஒரு இடத்துல இருந்து பொண்ணு எடுத்தவன் தானே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து முடிஞ்ச அந்த பாஸ்ட குறித்து, அந்த தோல்விகளை குறித்து உங்களிடத்துல நீங்க யாரிடத்துல சொல்றீங்களோ, அந்த மனிதர்கள் சில நேரத்துல ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்களை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க நிறைய நேரத்துல உங்களை என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் மோசைக்காக வழக்காடினார். எப்பா, என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு திருமணம் பண்ணது மட்டும்தான் தெரியும். ஆனா அவன் எப்படி நடந்தான், எப்படி இருந்தான், எப்படி வளர்ந்தான்னு எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவர் இவங்க 2 பேருக்கும் அங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறத குறித்து நீங்க வீட்டில் இதை தெளிவா வாசிச்சீங்கன்னா, வீட்டில் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் இந்த சாப்டரை வாசிங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் மோசைக்காக வழக்காடுவார். மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துடும், ஆண்டவர் தண்டனை உடனே கொடுத்துவார். ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்பாரு. சோ மிக 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 கவனமா இருங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களே. இந்த இடத்துல அவனுடைய முன்னைய வாழ்க்கை தெரிஞ்ச உடனேயே லட்சக்கணக்கான ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஏத்துக்கிறதற்கு ஆயத்தமா இல்லை. நீ என்ன பெரியவனா, நீ என்ன பெரியவனா? உங்க திருச்சபையிலையா இருக்கலாம், கவனிங்க, உங்க திருச்சபைகளா இருக்கலாம், உங்களுடைய திருச்சபையில ஆண்டவர் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம், ஏதோ ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கலாம். நீங்க ஒரு நாள் தவறான வழிகளில் நடந்தீர்கள், ஒரு நாள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தீர்கள். ஆனா அதற்காக நீங்கள் ஜெபிச்சீங்க, அதற்காக நீங்க அழுதீங்க,
அதற்காக நீங்க மன்றாடுனீங்க. கர்த்தர் அதை கேட்டு உங்களை திரும்பவும் அபிஷேகம் பண்ணி திரும்பவும் அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்து இழந்து போன ஸ்தானத்துல நிக்க வச்சிட்டாரு. ஆண்டவர் உங்களை நிக்க வச்சிட்டாரு. ஆனா அந்த பதவியை கர்த்தர் கொடுக்கும் போது நீங்க உங்களுடைய பாஸ்டான வாழ்க்கையை யாரோ ஒருத்தரிடத்துல நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, சில நேரத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்ப்பா, உன் பிரசங்கத்தை நான் ஏன் கேட்கணும்? நீ நடத்துற ஆராதனையை நான் ஏன் கேட்கணும்? நீ மேனேஜர் ஆனா நீ எல்லாருக்கும் மேனேஜர் ஆகணும். நீ மேனேஜரை எனக்கு மேனேஜர் ஆக முடியாது. எனக்கு தெரியாது உன்னை பற்றி. நீ யாருன்னு தெரியாது, நீ என்ன திருடுன்னு தெரியாது, நீ என்ன செய்தேன்னு தெரியாது. நிறைய பேர் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுக்கு முன்னாடி நடந்ததை குறித்து நான் உங்களோட பேச விரும்பலை. சரி, இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, இனி அதை குறித்து யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி அதை காரியத்தை குறித்து நீங்கள் திங்க் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் பேசுனதெல்லாம் போட்டு விட்டுருங்க. சரி, என்னமோ தெரியாம பேசிட்டீங்க. இந்த செய்தியை நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பாஸ்டர் நீங்க சொல்லியிருக்கவே மாட்டீங்க. ஆனா இனி ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்பாக நடந்த தோல்விகளை, அதை நான் கர்த்தருக்கு விரோதமான சில பாவங்களை நீங்க யாரிடத்துலையும் ஷேர் பண்ண வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் அப்படி நீங்க ஷேர் பண்ணும்போது வேதம் சொல்லுது அவங்க உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீங்க வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 7ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நீங்க அதுக்கு முன்பாக கூட வாசிக்கலாம். 43வது வசனம், சீமோன் பிரதி உத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டாரோ அவனே அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்று என்றான். அதற்கு அவர், சரியா நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்து போட. 40வது வசனம், 39வது வசனம், அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடக்குது. அப்படின்னா ஏசப்பா சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறதற்காக போகிறார். அப்போ போகும்போது அங்க இவர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஸ்திரீ வருகிறாள். அந்த ஸ்திரீ அவளுடைய கண்ணீர்னால ஆண்டவருடைய பாதத்தை நினைச்சு தலைமயிரினால் அப்படியே துடைக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்ன கோபம் வருது அப்படின்னா, நம்ம ஆண்டவர் தீர்க்கதரிசி தானே, அப்படி அவர் தீர்க்கதரிசியா இருந்தார் அப்படின்னா தன்னை தொடுகிற இந்த அம்மா யாருன்னு அவருக்கு தெரியாதா? இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நமக்கே தெரியும். இவள் மோசமான ஒரு ஸ்திரீ, இவள் பாவியான ஒரு ஸ்திரீ, இவள் நேற்று அக்கிரமம் பண்ணுவா, இவளுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இவர் இப்படி அமைதியா இருக்கிறாரேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே அவங்க குமுறிட்டு இருக்காங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நீ அப்படி சொல்லாத, உன் வீட்டில் வந்ததுலேருந்து நீ எனக்கு தண்ணி கொடுக்கல, ஆனால் இவங்க அப்படி இல்லை, தன்னுடைய கண்ணீர்னால நினச்சி தலைமயிர்னால துடைத்து போட்டாள் அப்படின்னு பேதுருடைய வாயை ஆண்டவர் அடைக்கிறார் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல அவளுடைய பாஸ்டான வாழ்க்கை, அவளுடைய அவர்கள் இப்பொழுது திருந்து விட்டார்கள், மாறிட்டாங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிச்சுட்டாங்க, ஆண்டவரே மன்னிச்சிட்டாரு, ஆண்டவரே அவளுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். ஆனா ஆண்டவரே ஏற்றுக்கொண்டாலும் யார் ஏற்றுக்கொள்ளல தெரியுமா? சீசர்கள் ஏற்றுக்கொள்ளல. இந்த சீசர்கள் ஆண்டவரோட பெரிய பரிசுத்தவான்களா இல்ல ஆண்டவரோட பெரிய ஊழியம் செஞ்சவங்களா? சொல்லுங்க, நீங்களே நினைச்சு பாருங்களேன். அப்படி இல்லையே. ஆண்டவரே மன்னித்தார், ஆண்டவரே அந்த மகளை ஏற்றுக்கொண்டார். ஆனா சீசர்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களாலெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, பாவியான ஸ்திரீ. ஸோ பிரதர் சிஸ்டர், ரொம்ப கவனம்.
உங்க பாஸ்ட குறிச்சு, உங்களுடைய முன்பான வாழ்க்கையை குறிச்சு தயவு செய்து உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், யாரிடத்திலையும் ஷேர் பண்ணிடாதீங்க. மனுஷங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஆண்டவரிடத்துல இருதயத்தை திறந்து நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் வேற லெவல். அவரை மாதிரி யாரும் வர முடியாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும்ப்பா. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். தெரிஞ்சுதான் ஆண்டவர் அவங்க பலியை ஏற்றுக்கொண்டார். இவங்க இத்தனை பேரும் அவங்க அந்த மனுஷியை ஏத்துக்கல, ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இன்று ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நீ யாரோ ஒருத்தர் நீங்கள் செய்த தவறுகளை பார்த்து, உங்களுடைய பாஸ்டான வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் உங்களை ஏற்றுக்காம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க திருந்திட்டீங்க, இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்க, இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்றீங்க, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறீங்க, இன்னைக்கு அழுது ஜெபம் பண்றீங்க, இன்னைக்கு ஒரு தவறு கூட நீங்க செய்யறது இல்லை. ஆனா நிறைய பேர் உங்களை ஏற்றுக்கவே இல்லை. இன்னைக்கும் பழையது மாதிரி தான் பார்க்கறாங்க. இன்னைக்கும் பாவியான ஸ்திரியாய்த்தான் பார்க்கிறார்கள். இன்னைக்கும் உங்களை தப்பு செய்தவங்கள தான் பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. எப்ப ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையோடு விழுந்தீங்களோ அப்பவே கர்த்தர் உங்களை மகனாய் பார்க்க ஆரம்பித்தார், மகளாய் பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் மன்னிச்சது மட்டும் இல்ல, ஆண்டவர் மறந்துட்டார். அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை மெச்சிக்கிற ஒரு நாள் சீக்கிரம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மன்னிக்கிறவர். முதலாவது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சொன்ன, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன், உங்களுடைய ஃபாஸ்டை குறித்து தெரிகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி உங்களை சில நேரத்தில் மன்னிச்சா கூட மறக்க மாட்டாங்க. ஆனா ஏன் அப்பா அப்படி கிடையாது. அவர் மன்னிக்கிறவர். அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. நீங்க செஞ்ச எல்லாத்தையுமே மறந்துட்டார். இனி அந்த குற்ற மனசாட்சியிலே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 50 வருஷம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்ப இன்னைக்கு யோசிச்சு நீங்க நிறைய பேர் குற்ற மனசாட்சியோட இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா ஆண்டவர் பேசுறாரு. இல்லை, நீங்க ஏன் குற்ற மனசாட்சியோட இருக்கணும்? ஆண்டவர் அதை தூக்கி கர்த்தர் போட்டு பல வருஷங்கள் ஆச்சு. இன்னைக்கு சத்துரு தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து, நீ அப்படி ஒரு காலத்துல செஞ்சல, இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்களா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க மாறணும். இன்னைக்கும் அதுல நீங்க ஓடிடக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. ஒரு காலத்துல அப்படி இருந்தீங்க, அதை மறந்துட்டார் ஆண்டவர். அது காணாதவர் போல் விட்டுட்டாரு. இன்று ஆண்டவர் மன்னித்து மறந்து உங்க பிள்ளையா இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக, இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்முடைய பாஸ்ட குறித்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் நம்ம எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் உன்னை ஏத்துக்குவேன். ஆண்டவர் சொல்றார். நம்பர் 3, மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபாஸ்ட குறித்து யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு நீங்க சொல்லி இருப்பீர்களே, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க பேரிலே சந்தேகம் என்கிற ஒன்று வரும். அப்படின்னா நம்பிக்கை வராது. உங்களை நம்ப மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. உங்க பாஸ்ட குறித்து ஒரு நாள் நீங்க ஒரு சின்ன திருடி இருக்கீங்கன்னு வைங்களேன், ஆனா மாறிட்டீங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, நீங்க முழுக்க மாறிட்டீங்க. இப்போ பக்கத்துல வச்சா கூட, கோடிக்கணக்கா வச்சா கூட எடுத்து போக மாட்டீங்க. ஆனா ஏசப்பா உங்களை நம்பி என்ன வேணாலும் கொடுத்துருவார். சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஒருவேளை ஃபாஸ்ட்ல நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம். நீங்க ஆண்டவர் நம்புற அளவுக்கு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை எல்லாம் நீங்க இழந்துட்டீங்க. ஆண்டவரை விட்டு தூரம் போனீங்க. கர்த்தர் உங்களை நம்ப எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா இருந்தீங்க. ஆனா இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீங்க போய் அவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேட்டு கதறி கெஞ்சின உடனே திரும்பவும் ஆண்டவர் உங்களை நம்பிட்டார். திரும்பவும் அந்த பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டார். திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாரு. அந்த பதவியை கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாரு. இதே காரியத்தை மனுஷன் தெரிஞ்சிருப்பானே ஆனால், மனிதன் தெரிந்திருப்பானே ஆனால், உண்மையிலே சொல்றேன், நம்மளை நம்பவே மாட்டாங்க. எனக்கு இந்த காலை வேளையில என்னுடைய இருதயம் எல்லாம் அவருடைய அன்பினால நிரம்புகிறது. அவர் எவ்வளவு நேசம் உள்ளவர் என்கிறத என் இருதயம் சொல்லிட்டே இருக்குது. சிஸ்டர், பிரதர், வாலிப தம்பி, தங்கச்சி, உன் மேல ஆண்டவருக்கு எவ்வளவு நேசம். அம்மா, ஆண்டவருக்கு உன் மேல எவ்வளவு நேசம், எத்தனை நேசம்.
நம்மை குறித்து இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு நம்முடைய பாஸ்ட் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த 3 காரியத்துல ஏதோ ஒண்ணுல அவங்க ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலமும் அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரிஞ்சும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சும் நம்மை அவர் மன்னிச்சிட்டார். நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துட்டார். நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளை நம்பி திரும்பவும் இவ்வளோ பெரிய மகிமை எல்லாம் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிற தெய்வம். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவரே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எஸ், அந்த ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில உங்களை பார்த்து அதை தான் சொல்றாரு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன், அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். முந்தினத ஆண்டவர் மண்ணை போட்டு மூடுனதை நீ மூடி திரும்பி பார்க்காத. இன்றைக்கு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் இதனுடைய கண்டினியூஷனை உங்களோடு கூட நான் சொல்றேன். ஆனா இந்த முதல் வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை மறந்தும் யாரிடத்திலும் சொல்லக்கூடாத ரகசியத்தில் முதல் ரகசியம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஃபாஸ்ட் மட்டும் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இல்லை உங்களுடைய விழுகை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், அதெல்லாம் மாறி போச்சு. நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டா, சிலது உண்மையா இருக்கலாம், சிலது பொய்யாவும் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நான் நோண்ட விரும்புறதில்லை, அதெல்லாம் பார்க்க விரும்புறதில்லை. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நான் பர்ஃபெக்டா இருக்கேன். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். கணவன் மனைவிக்கு நான் சொல்ற ஆலோசனை அதுதான். கணவன் மனைவி நீங்க எத்தனை நாட்கள் ஃபாஸ்ட்டை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? நான் சொல்றேன், நிறைய பேர் இந்த பாஸ்ட்டை குறித்து பேசியே அவர்களை அந்த லெவலுக்கு நிறைய பேர் தள்ளிட்டாங்க. இந்த சத்தத்தை யாரோ ஒரு கணவன் மனைவி ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், அவங்க நிறைய பேர், நான் சொல்றேன், ஒரு காலத்துல உங்க கணவனார் அப்படி இருந்தாரு, ஒரு காலத்துல உங்க மனைவி அப்படி இருந்தாங்க, திருமணத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட வாழ்க்கை, ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மீறுதல், அப்படிப்பட்ட ஒரு தவறு, மன்னிப்பு கேட்டாச்சு, அவங்க மனம் திரும்பியாச்சு, இன்னைக்கு அவங்க பர்ஃபெக்டா இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு மாறிட்டாங்கல்ல, இன்னைக்கு கர்த்தரே ஏற்றுக்கொண்டார். ஏன் நீங்க எந்த தப்பும் பண்ணலையா? நீங்க எந்த தவறும் செய்யலையா? உங்க வாழ்க்கையில ஒரு தவறு செய்யாம தான் வந்தீங்களா? நீங்க செஞ்ச எத்தனையோ ஆயிரக்கணக்கான தவறுகளை கர்த்தர் மன்னிச்சார். நீங்கள் செய்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான தவறுகளை கர்த்தர் மன்னித்தார். உங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு திரும்ப சுதந்திரத்தை கொடுத்தார். ஏன் அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்க மாட்டீங்க? கர்த்தர் கொடுக்க மாட்டாரு? அப்போ உங்களுக்கு மட்டும்தான் அந்த சுதந்திரமா? அவங்களுக்கு இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையில மீறுதல்கள்ன்றது ஒன்று இருக்கத்தான் செய்யுது, தவறுகள் வரத்தான் செய்யுது. சரி, அட்ஜஸ்ட் பண்றதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஓகே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். இனி ஒரு நாள் கூட இந்த சத்தத்தை கேட்கிற கணவனார் உங்க மனைவியினுடைய பாஸ்ட்டை குறித்து அவங்கள பேசி வேதனைப்படுத்தக்கூடாது. ஒரு மனைவி உங்களுடைய கணவனாருடைய பாஸ்ட்டை குறித்து பேசி வேதனைப்படுத்தக்கூடாது. உங்க பிள்ளைகளுடைய பாஸ்ட்டை குறித்து பேசி வேதனைப்படுத்தக்கூடாது. உங்க அம்மா அப்பாவுடைய பாஸ்டான வாழ்க்கையை குறித்து பேசி வேதனைப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே மறந்ததை நீங்க மறந்துடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் இருக்கிற வீடுகளில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆராதிக்க போகிற முடிஞ்ச அந்த இடத்துல அப்படி எழுப்பி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய அன்பு, இந்த காரியத்தெல்லாம் எனக்கு நான் தியானிக்கும் போது எனக்குள்ள வந்தது ஆண்டவர் மேல பாசம் தான் வந்துருச்சு, அவர் மேல அன்பு தான் வந்துருச்சு. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். என்னை குறித்து சகலமும் அறிந்திருந்தும், என்னை குறித்து எல்லாமே தெரிந்திருந்தும், ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. யார் என்ன மறந்தாலும் நீங்க என்ன மறக்கலையே, உங்க கிருபையை விட்டு விலகவே இல்லையே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி
ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சிஸ்டர், பிரதர், தம்பி, உன் வாழ்க்கையில எத்தனையோ தவறு செஞ்சு ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரே அப்பா, மறந்துட்டாரே அப்பா, உன்னை திரும்பவும் ஏற்றுக்கொண்டாரே அப்பா, திரும்பவும் உனக்கு உன் மேல நம்பிக்கை ஆண்டவர் வச்சாரே அப்பா. இதோ மனுஷனா இருந்தா கண்டிப்பா வச்சிருக்க மாட்டாங்கல்ல. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. சேர்ந்து சொல்லுவோம். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சொல்லுவோம். நன்மையாகவே, நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. எல்லாரும் என்னோடு சேர்ந்து உங்கள் வீடுகளில் இருந்து சத்தமா சொல்லுங்க. உங்க வீடுகளில் நீங்க ஒரு சிலர் இருப்பீர்களா, உங்க பிள்ளைகளுடைய கையை பிடிச்சுங்க, உங்க மனைவியினுடைய கையை பிடிச்சுங்க. முந்தினதை இனி நினைக்க மாட்டோம். எத்தனை நாள் நினைச்சு நினைச்சு குடும்பத்துல சமாதானம் குறை, எத்தனை நாள் நினைச்சு நினைச்சு வருத்தம். நடந்ததெல்லாம் நடந்துச்சு. இனி ஒரு புதிய வாழ்க்கை வாழலாமே, இனி ஒரு புதிய வாழ்க்கை வாழலாமே, இனி ஒரு புதிய வாழ்க்கை வாழலாமே. ஓ, செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்த
கடந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. சேர்ந்து கலங்காதே, கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. ஓ நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பல பாடுதூமையா. எஸ், உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த செய்திய நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். முடியுமானால் தேவைப்பட்ட நிறைய பேருக்கு இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால், குடும்பத்துல மாறி மாறி பாஸ்ட் நடந்து முடிஞ்ச ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு குழம்பிக் கொண்டு மன துக்கத்தோடு இருப்பீர்களானால், இந்த லாக்டவுன் காலங்களில் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களை நடத்துறார். உங்களை கர்த்தர் அழைக்கிறார். எல்லாத்தையும் மறந்துரு மகனே, எல்லாத்தையும் மறந்துரு மகளே. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தவறுகள் நடப்பது சகஜம்தான். புது வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு குடும்பத்தை, புது குடும்பத்தை கட்டி எடுக்க கர்த்தர் உங்களை நினைக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. இந்த ஆராதனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதி. அப்பா, நீர் எவ்வளவு நல்லவரா இருந்தீங்கப்பா. எங்களை குறித்து சகலமும் உமக்கு தெரிந்தும், எங்களை குறித்து எல்லாமே அறிந்தும், எங்களுடைய பாஸ்ட் மனுஷனுக்கு தெரியலனாலும் உங்களுக்கு தெரியும்ப்பா. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் எங்களை மன்னிச்சிங்க, எங்களை மறந்தீங்கப்பா. அதை மன்னிச்சது மட்டுமல்ல, எங்களுடைய தீமைகளை மறந்துட்டீங்க. நன்றி அப்பா. யாருமே எங்களை ஏற்றுக்கொள்ளாத போது, எங்களுடைய காரியங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா எங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எங்களை ஏத்துக்கிட்டீங்களே சாமி. எங்களை நிறைய பேர் மூணாவது நம்ப மாட்டாங்கப்பா. ஆனா நீங்க எங்களை திரும்பவும் நம்பிட்டீங்களேப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.